வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, யோகம் பயில வேண்டும் என்று விரும்புகிறோம். யோகம் செய்தால் தான் வாழ்க்கையில ஒரு யோகம் இருக்கும்னு சொல்றாங்க. ஏதாவது யோகம் பண்ணியிருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படிமா. அப்படிப்பட்ட ஒரு யோக நிலைங்கிறதே துரியம்தான். அந்த துரியத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் முகத்தான் இன்றைக்கு துரிய விளக்கம் தலைப்பை நாம் கையில் எடுத்திருக்கிறோம், மேற்கொண்டிருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த இனிமையான போதிலே இந்த ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை இன்றைக்கு சிந்தனை விருந்தாக அமைத்து சிந்திக்க முற்படுகையில சரியான வார்த்தை விளக்கம் என்று பார்த்தோமே என்று சொன்னால், துரியம் என்று சொல்லுகிற போது அது நான்காவது நிலை என்ற பொருளிலே வரும். ஏகம் அப்படின்னு சொன்னா 1, துத்தியம்னு சொன்னா 2, திரயம்னு சொன்னா 3 குறிக்கும். துரியம் என்றால் நான்காவது என்றே பொருள். இப்ப இந்த நான்காவது அவஸ்தை என்னங்கிறது அது அவஸ்தைகள்ல வர்றது. அவஸ்தைன்னு ஒரு 5 அவஸ்தைகளை சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுகிறது. ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம். அந்த ஜாக்கிரம் என்று சொன்னால் விழிப்புணர்வு. இப்ப நம்ம விழிச்சிட்டு தானே இருக்கோம். இதுதான் ஜாக்கிரதை. இது அடுத்தது சொப்பனம். கொஞ்சம் டயர்டாயிட்டோம்னா இயல்பா ஒரு தூக்கம் வருது, அதிலே ஒரு கனவும் வருது. சில கனவு இல்லாமல் ஆழ்ந்த உறக்கமும் வருது. அப்ப இந்த கனவு என்பது 2வது, நனவு கனவு. 3வது நல்ல ஆழ்ந்த உறக்கம், டீப் அண்ட் சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம வழக்கமா என்ன பண்றோம், நனவுல இருக்கோம், கனவுக்கு போறோம், தூங்குறதுக்கு போறோம், மீண்டும் நனவுக்கு வந்துடுறோம், கனவுக்கு வந்துடுறோம். இப்ப இதுல 3லயே தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா துரியத்துக்கு போயிருக்கோமான்னு கேட்டா இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாளைக்கு தூக்கம்ன்ற அந்த 3வது நிலை, ஒரு 8 மணி நேரம் தூக்கம்ன்றது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த தூக்கமே இல்லாம போச்சுன்னு வைங்க, மறுநாள் எப்படி இருக்கு? we can't face anything இல்லையா? ரொம்ப அதிபயங்கரமான டயர்ட்னஸ் வந்துடுது. அப்ப தூக்கம் இல்லாதனால நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். அப்ப அந்த தூக்கம் என்ற 3வது நிலைமைக்கு நாம் சென்றாலே அது நம்மை எந்த இடத்துக்கு கொண்டு போகுது? ஆழ்ந்த அமைதிக்கு கொடுக்குது. காலையில தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நியூ எனர்ஜி. அப்ப இந்த 3வது நிலையை காட்டிலும் 4வது நிலை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது துரியம். இந்த துரியத்தை தான் உண்மையான யோக நிலையாக சொன்னார் மறைமலை அடிகள். அறிதுயில் அல்லது யோக நித்திரைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அறிதுயில்னா அறிவோடு கூடிய தூக்கம் என்று பெயர். அறிதுயில்னா என்ன? அறிவோடு கூடிய தூக்கம் என்று பெயர். அதாவது நாம் இப்பொழுது அன்றாட உறங்குற உறக்கத்துல என்ன தெரியல, சுத்தி என்ன நடந்தாலும் தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்ப அங்க என்ன இல்லைன்னா விழிப்பு நிலை இல்லை, அங்க அறிவு இல்லை. துணி விலகி போனா கூட தெரியல, அப்படி தூங்குறோம். அதுக்கு பேர் தான் அறிவு கெட நின்ற உறக்கம். இப்ப இதை அறிதுயில் என்றால் அறிவோடு கூடிய தூக்கம்னா அந்த விழிப்புணர்வு இஸ் தேர். அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் என்று சொல்லக்கூடியது சேர்ந்து இருக்கிறதா இதுல சிறப்பு, வேற ஒன்று. அப்ப அறிதுயில் அறிவோடு கூடிய தூக்கம் என்றும், யோக நித்திரை யோக நிலையிலான நித்திரை அது.
இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்க இல்லையா, ஓய்வு தேவைப்படுது, கட்டாயம் எல்லாருக்கும் தேவைப்படுது. இயற்கை தந்த வரப்பிரசாதம் தூக்கம்ன்றது. விலங்குகளுக்கும் தேவை, நமக்கும் தேவை. விலங்குகள்லாம் ஒரு இருட்டு பொழுதாச்சுன்னா கூண்டுக்கு திரும்பிடுது. ஆனா காலையில எழுந்துச்சு புறப்பட்டுருது. ஆனா மனிதன் மட்டும்தான் என்ன பண்றா, லைட்டை போட்டுக்கிட்டு அது 11 மணி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? ஆகையினால அந்த யோக நிலையிலான நித்திரைய நாம பயிற்சியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலதான் அதை சொன்னார்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருக்கும் அன்பு உள்ளங்களே. நாம் யோகம் பயில்வதற்கு முன்னாலே ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் ஆக்னை தியானம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியிலே தியானம் என்பது. ஏன்னா புருவ மத்தியில தான் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிறதுனால மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ள நம்மகிட்டயே உள்ள ஒரு பெரிய சாதனம் அது. அப்ப ஆக்னையில தியானம் செய்து 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 நல்ல உணர்வு அங்க நின்று அதுல நிக்க முடியுதுன்னு ஒரு நிலை வரும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் யோகாவுக்கு போறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதாவது 10 நிமிஷம் புருவமத்தியில தியானம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அல்லது 8 நிமிஷமாவது நல்லா மனசு எனக்கு நிக்குதுன்னா தான் உங்களுக்கு துரியம் கொடுக்கறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்க. நல்ல மனசு நிக்குது சார், தியானத்துக்கு உட்காந்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு 7-8 நிமிஷம் நிக்குதுன்னா தென் ஒன்லி கொடுக்கலாம். ஏன்னா அந்த மனம் நில்லுன்னா நிக்கணும். எனக்கு வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்குதே, வேற எங்கேயோ போகுதே, என் கடையை நினைக்குதே, கல்லாப்பட்டியை நினைக்குதே, பிசினஸை நினைக்குதே, வேலையை நினைக்குதே, வீட்டை நினைக்குதேன்னா அப்ப நம்ம ஆகினை ஒழுங்கா செய்யலைன்னு. ஆகினை நல்லா பண்ணி அதுல நிக்கிறது வலிமையா நிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைநிலை நோக்கிய பயணத்துல அந்த மனிதனிலிருந்து களங்கங்கள் நீங்கினால் அவனே இறைவன். அதாவது man minus 3 impurities is equal to God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளும் மனிதனும் வேற இல்லை. ஆனா மனிதனிலே களங்கங்கள் இருக்கு. அந்த களங்கங்கள் நீக்கிட்டா மனிதனே கடவுளாகிறார். சரியா? இதை வேதாந்தி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இறைநிலையிலிருந்து நம்மளை பிரித்து வைத்திருப்பது எது? களங்கங்கள், அதாவது பதிவுகள், அதாவது வினைப்பதிவுகள், அதாவது கர்மா. நீங்க கர்மான்னு வேணாலும் சொல்லிக்கோங்க, பதிவுன்னு வேணாலும் சொல்லிக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த பதிவுகளை தான் பழவினை புவினைன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த பழவினை பதிவுகளை நீக்கிறதுக்கு தான் துரிய பயிற்சி. அதனால இப்ப பழவினையை பற்றி பேச வேண்டாம். வித்து வழியாக வரக்கூடிய சஞ்சித கர்மாவை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஆனா ஆக்னில தியானம் செய்யறதுனால வில் பவர் கிடைச்சு போது, மனம் உறுதிப்பட்டு நான் இதை பற்றினா இதை நிக்கிறேன், வெற்றி பெறுகிறேன்ற அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஏற்கனவே பிறந்ததுல இருந்து இதுவரை செய்த செயல் பதிவுகள்லாம் ஏற்கனவே இருக்கு பாருங்க. நான் ஒரு டீ குடிச்சு பழகிட்டேங்க இல்லையா, ஒரு வேற ஒன்று ஒரு சீட்டு விளையாண்டு பழகிட்டேன், இது மாதிரி பல விஷயங்களை நல்லது கெட்டது பழகி வச்சிருக்கோம். அதுல எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோமோ அதை விடுறதுக்கு நமக்குன்னு ஒரு வில் பவர் வேணுமா இல்லையா? இதை ஒரு ஆள் போட்டு பார்க்க முடியாதுல்ல. இப்போ அந்த ஸ்டேஜ் சக்சஸ் பண்ண பின்னாலதான் துரியம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சரியா? அப்ப அந்த துரியத்தினுடைய சிறப்பை பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஆகாமிய கர்மாவை வென்றாச்சு. எது? புகுவினைய சக்சஸ் பண்ணிட்டீங்க. நல்ல தியானம் பண்ணி நிக்கிறதுக்கு பழக்க பயிற்சி ஆயிடுச்சு சார், நான் துரியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு துரியம் கொடுத்துருங்க, நான் நினைச்சேன்னா ஒன்று செய்யறேங்க, நினைச்சா வேணான்னு விட்டா நான் விட்டுறேனுங்க, அந்த அளவுக்கு எனக்கு வில் பவர் வந்துருச்சுன்னு நீங்க சொன்னால் அப்பத்தான் நான் துரியம் கொடுக்க ஒத்துக்கிட்டேன்னு. சரியா? ரைட். இப்ப துரியம் அறிதுயல்னு சொன்னேன் இல்லையா, அறிவோடு கூடிய தூக்கம். அப்ப இன்னொன்னு என்ன? அறிவு கெடன் என்ற உறக்கம்னு சொல்றோம். அது அப்புறம் யோக நித்திரைன்னு சொன்னோம். ஏன்னா இது மறைமலை அடிகள் எழுதின புக்கில் உள்ள அருமையான அந்த டாபிக். இது நான் கல்லூரியில படிக்கும்போது அந்த புக்கை வாங்கி படிச்சது, புரியுதுங்களா? ஏன்னா அவர் அதை பத்தி பேசியிருக்காரு, யோக நித்திரை. அப்புறம்
ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து சொல்றாங்க பாடல்கள்ல. ஆங்காரம் உள்ளடக்கி முதல்ல எது தடையா இருக்கு? இந்த நான்ற ஈகோ இருக்கு பாருங்க, அகங்காரம், அதுதான் தடையா இருக்கு எல்லா விஷயத்துலையும். அந்த ஈகோ போகணும், நான் என்கின்ற முனைப்பு போகணும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காமல் தூங்கி அப்படின்னா என்ன? தூங்குறது தெரியும், தூங்காமல் தூங்கினா புரியுதா? தூங்குறோம், ஆனா அங்க நான் தூங்குறேங்கிற தன்மை விழிப்புணர்வு இருக்கு. அதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னாங்க. அதான் தூங்காத தூக்கம் என்றும் பெயர். புரியுதுங்களா? அப்ப இதுதான் அந்த கவியில சொல்லியிருக்காங்க. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து. இப்ப ஆகிநிலை தியானம் பண்ணும்போது ஐம்புலன்களை என்ன பண்ணிடுறோம்? க்ளோஸ் பண்ணிடுறோம். காது வழியா க்ளோஸ் பண்ணலன்னா கூட ஏதாவது செய்தி சத்தம் வந்தா கூட அங்க மனசு போகாம இங்க நல்லா இங்க மட்டுமே நிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்ப ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காத தூக்கம் அரிதியில் யோக நித்திரை. ஏன்னு சொன்னா, இப்ப இறை நிலைக்கு போறதுக்கு வைகுண்ட வாசல் திறப்புன்னு பெருமாள் கோயில்ல வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு இல்லைங்களா? சிவன் ராத்திரி கண் விழிச்சா சிவனோடு ஐக்கியமாகலாம்னு ஒரு நாள் உண்டு. இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல நீ நல்ல செயல்களை நல்ல விழிப்புணர்வோடு நீ நல்லா செய்தேன்னா இறைநிலைக்கு கிட்ட போறதுக்கு உனக்கு அனுமதிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப அந்த சொர்க்க வாசல் திறப்பு எங்க வாசல் இருக்கு? எங்க போறதுக்கு? இறைவன்கிட்ட போறது. அங்க இறைவன் உடனே இப்ப அவர் சிவனா ஹரியா அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையே இல்லை. பரம்பொருள் பேராற்றல். அந்த பேராற்றலை அங்க போனா தானே நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஒரு நுழைவாயில். அதாவது அது பிரம்ம புழை என்று சொல்லுவார்கள். பிரம்மத்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு சின்ன ஹோல், பிரம்ம புழை என்று சொல்வார்கள். அதாவது இறைநிலைக்கு நுழைவாயில் என்றே சொல்வார்கள். அதுதான் புரிய, வேற ஒன்றும். புரியுதுங்களா? பாகினில் என்ன பண்ணீங்க நீங்க? நன்றாக ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி லயித்து லயித்து நுணுகி நுணுகி நல்லா நின்ன பின்னால பழகிய பின்னால வேற ஒண்ணுமே வீட்டுக்குள்ள ஏதாவது நடந்தா கூட என்ன தெரியல. இப்ப பால்காரன் வந்து கூப்பிட்டது தெரியல, நல்ல தியானத்துல இருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு மனம் நிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன, அப்படி சிறுகி சிறுகி சுருங்கி சுருங்கி நுணுகி நுணுகி லயித்து லயித்து. இது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல கோயிலுக்கு போனீங்களா, என்ன பண்ணீங்க? கோயிலெல்லாம் கண்ணால பார்த்து சுத்தி வந்தீங்க, கை காலை கழுவிட்டு பதமா உள்ள போனீங்க. பலிபீடத்துல உங்களுடைய ஆணவம் கண்மமாயே பலி கொடுக்குறீங்க. அப்புறம் பிரகாரமெல்லாம் எல்லாம் வழிபட்டு அப்புறம் கருவறைக்கு போகும்போது உங்க மனசு என்ன ஆயிடுது? நல்லா ஒன்றி. கருவறைக்கு போன பின்னால நீங்க டெய்டிக்கு முன்னால இருக்கீங்க, கருவறை இறைநிலைக்கு முன்னால இருக்கீங்க. எப்படி இருக்கலாம்? எந்த எண்ணங்களும் இல்லாம அப்படியே ஒன்று இந்த காட்சி, அலங்காரம், சோடசோபசாரம், தீபம், மந்திரங்கள், மணி ஒலி எல்லாம் கேட்டு மெய்வாய் கண்முக்கு செவி ஐந்தாலையும் ஒன்றி நிக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தி யார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணாங்க, பிரசாதம் கொடுத்தாங்களா, இது எதுவுமே தெரிய வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஒன்று மட்டும் தெரியணும், ரைட்டி அந்த மூலஸ்தான கருவறையில உள்ளது மட்டும் தெரியும். இது ஒன்றுதல் தானே. இதே என்ன பண்ணிடுறாங்க, பயிற்சியில மந்திரங்களை சொல்லி 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 பாடுனாங்க, முணுமுணுத்து சொல்லுனாங்க, மனசுக்குள்ள சொல்லுனாங்க, திரும்ப திரும்ப சொல்லுனாங்க. சொல்லி சொல்லி பல காலம் பயிற்சி பண்ணா என்ன ஆயிடும்னா, நீங்க எப்பெல்லாம் சும்மா இருக்கீங்களோ அப்ப அந்த மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்ன ஆகும்? தானா உள்ள இருந்து ஒலிக்கும். ஒலிக்குதா இல்லையா? ஒலிச்சுதா இல்லையா? ஒலிச்சுதுன்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப அதுக்கு பேர் தான் ஸ்புரித்தல் என்று பெயர். நூல்கள்ல இருக்கு, ஆதாரம் இருக்கு.
நீ சொல்லலைன்னாலும் அது உனக்குள்ள ஒலிக்கும்ன்ற இடம். அப்ப அந்த நுணுகி புரியுதா? ரெண்டாவதுல இப்ப இந்த நுணுகி என்னன்னா நன்றாக மனம் ஒடுங்கி. சரி, இப்ப அப்படி இப்ப துரிய எப்படி கொடுக்க போறோம்னா 3 விதமா கொடுப்போம். தீட்சையே 3 விதம். துரியம் இல்ல, தீட்சையே 3 விதமா கொடுப்போம். ஸ்பர்ச தீட்சை தொட்டு கொடுக்கிறது. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. இல்லையா? இப்ப குரு எப்படி கொடுக்கிறாரு? தொட்டு கொடுக்கிறாரு. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உணர்வு கொடுத்து. சரி, அப்ப தொட்டு கொடுத்ததுக்கு பேரு ஸ்பர்ச தீட்சைன்னு பேரு. இப்ப ரெண்டாவது துரியம் கொடுக்க போறேன் இல்லையா? இந்த துரியத்துக்கு பேர் என்னன்னா நயன தீட்சை என்று பேர். குருவானவர் தன்னுடைய அருள் பார்வையினாலே கண்கள்ல ஆற்றலை நல்லா குவித்து கொண்டு அவன் கண்ணிலிருந்து, குறிப்பாக வலது கண்ணிலிருந்து இப்போ தீட்சை உங்களுக்கு கொடுக்குறோம்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய வலது கண்ணை பார்க்கணும். நான் உங்களுடைய வலது கண்ணை பார்த்து தீட்சை கொடுக்கும். ஏன்னா இது வல சுற்றாக அங்க போய் வேலை செய்யும். தான் நயன தீட்சையில தலையில சுத்தியும் கொடுப்போம். இதுக்கு பேர் சுத்தி என்று பெயர். ஆதாரம் சொல்றேன். இதுல வேதாதி மகேஷுடைய குரு பரஞ்சோதி மகான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரஞ்சோதி மகானுடைய சபையில ஏறுபடி இறங்குபடி சுத்தி 3 மட்டும்தான் இருந்து, துரியாதீதம் கிடையாது. என்ன வேதாதிரி மகேஷ் என்ன பண்றாங்க? அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி துரியாதீதம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த சுத்திங்கிற வார்த்தையை இங்க சொல்றேன். எப்படி கொடுப்போம்? சுத்தி கொடுக்கறதுனால சுத்தி என்று பேர். ஏன்னா இங்க மூளையினுடைய செல்கள் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செல்கள்ல பெரிய ஆராய்ச்சியாளர் சிந்தனையாளருக்கே 14 to 16% ஆஃப் பிரெயின் செல்ஸ் தான் வேலை செய்தான். யாருக்கு? பெரிய ஆராய்ச்சியாளர் சிந்தனையாளர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சிந்தனையாளருக்கு. இப்ப நாமெல்லாம் எவ்வளவு மூளையினுடைய செல்களை யூஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10% கூட, 100க்கு 10% மூளையினுடைய செல் கூட செயல்படலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தான் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு இதுலயே செலவு பண்ணிட்டு இருக்கோமே. பிறந்ததுல இருந்து எல்லாம் கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய இசை எங்கே, நாவுக்கு இனிய சுவை எங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கனால இதுலயே நம்ம எனர்ஜி பூரா செலவாகிறதுனால எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகி மேல போல. இப்ப துரியத்துல என்ன ஆகிறோம்? மேல எங்க? ஆக்னை கடந்து மேல. ஏன்னா இதுவே 6வது மையத்துக்கு போறதே கஷ்டம்னு அந்த நாள்ல யோக நூல்கள் சொல்லப்படுகிறது. எப்படி? 6வது மையத்துக்கு போறதே கஷ்டம்னு யோக நூல்கள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகணும் திருமந்திரமெல்லாம் சொல்லுது. உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே ஆக்னை கொடுத்தாச்சு. அதனால இப்ப துரியம் போகிற போது என்ன ஆகுறீங்க அப்படின்னா, நயன தீட்சையாக குருவானவர் வழங்குகிறார். கண்களின் மூலமாக ஆற்றலை தலையிலே சுழல பண்ணுகிறார். அந்த சுழற்சியை உணரலாம் நீங்க. அந்த சுழற்சி நல்லா தலை பூரா நல்ல எனர்ஜெட்டிக்கா மூளையினுடைய செல்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும். இத நல்லா உணர்ந்து செய்கிறவங்களுக்கு என்ன ஒரு, அது நான் இப்போ சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்றேன். மூளையினுடைய செல்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிறது தெரியும். அது சொன்னா போதும். அதாவது முளக்கு முளக்குன்னு மொட்டுக்கள் மலர்ந்தது போல உணரப்படும். எப்படி? மொட்டு இருக்கு, அது பூ பூக்குது இல்ல, அது மாதிரி அந்த செல்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிறது உணரப்படும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்படி நான் சொல்றதுனால அது அவரவர்களுக்கு வேறுபட்டு இருக்கும். அதனால அது ஃபேக்டுங்கிறதுக்கு சொல்றேன். சரியா? வேற ஒண்ணும். அப்படியே இப்ப துரியம், அறிவியல், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பிரம்ம புழை, இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டேன்னா இப்ப என்ன விளைக்கு? துரிய விளக்கமே கொடுக்கல. துரியத்துக்கு வார்த்தை விளக்கம் தான் கொடுக்கிறேன். பிரம்ம புழை. அப்புறம் தாடலை என்று பேர். தாடலைனா தாள் பிளஸ் தலை. வேணா பேப்பர் இருந்தா குறிச்சு கூட வச்சுக்கோங்கம்மா நீங்க. சரியா? இது வேற என்ன? தாடலை என்று பேர். தாடலைனா தாள் பிளஸ் தலை. தாள்னா இறைவனுடைய திருவடி. உங்களுக்கு தெரியும் பாதம் எவ்வளவு முக்கியம்னு. பழனிமலைக்கு போனீங்கன்னா
அந்த மூலஸ்தானத்துல இருந்து பாதத்தை கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? பல்லக்கில் வைப்பாங்க. அப்படி பாட்டு பாடி இதோட மரியாதையோட கொண்டு வந்து பள்ளியறையில் வைப்பாங்க. பள்ளியறை பாட்டு பாடி கணக்கு பிடிச்சு அவனை கதவை அடைச்சிட்டு வந்துட்டு காலையில் போய் பள்ளியறையை திறந்து இந்த திருப்பாதங்கள் ஒரு இப்படி இருக்குங்கள பாதம், அதில் 2 பாதம் இருக்கும் இறைவன். பாட்டு பாடி மரியாதையோட அவரை கொண்டு வந்து பள்ளி வச்சு பாடி கொண்டு வந்து மூலஸ்தானத்தை வச்சு தான் பூஜை தொடங்குறாங்க. அந்த பாதம் எவ்வளவு சிறப்புன்னு தெரியுதா? சில இடங்கள்ல பாதம் கூட பதிக்கப்பட்டிருக்கும். நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க ராமர் பாதம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? பாதம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஏன்னு சொன்னா அதை விட உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிருப்பீங்க. பெருமாள் கோயிலுக்கு போனா தீபாரதனை எல்லாம் பண்ணிட்டு ஐயர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஒரு குல்லா போடுவாரு. நீங்க ஏதோ ஐயர் நமக்கு குல்லா போடுறாராக்கன்னு தலையை காட்டுவீங்க. இல்லை, அது ஜடாரி என்று பெயர். அதுக்கு பேர் என்ன? ஜடாரி என்று பெயர். ஜடாரினுடைய சிறப்பு என்னன்னா அதுல பாதங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அப்ப சிம்பாலிக்கா அவங்க என்ன சொல்றாங்க? இறைவனுடைய பாதத்தை இங்க உச்சியில வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதனால புரியாம நம்ம பெப்பத்தேன்னு போய் குல்லா போட்டு வந்தோம். இப்ப இந்த விளக்கத்தின் மூலமாக நீங்க புரிஞ்சுட்டீங்க. அது சடங்கு. இப்பதான் என்ன பண்ண போறீங்க? இறைவனுடைய திருபாதத்தை இங்க சூடிக்கொள்ள போறீங்க, துரியத்தை. சரியா? அதனால இதுக்கு பேர் தான் தாடலை. தாழ் தலையாகிய தத்துவ பொருளை என்று பாடி இருக்கிறார்கள் இறைவனை பற்றி. தாழ் தலையாகி அப்படின்னா இறைவனுடைய திருவடி முக்கியம்னா, திருவடி எங்க இருக்கு? உங்களுக்கு ஒரு வில்லங்கமான கதை தெரியும். நான் இன்னைக்கு ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன், சீரியஸாவே பாடம் நடத்தினேன். சரியா? சிவனுடைய முடியும் அடியும் பார்க்கறதுக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்களாம். அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மா என்ன பண்றாரு? அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேல போயிட்டே இருக்காரு. சிவனுடைய முடியை பார்க்க முடியல. சரி, தொடக்கம் எங்க? அது ஆதி அந்தம்னு சொன்னாக்கா எங்க தொடங்கி எங்க முடியுது சிவம்னா? சிவம்ன்றது எங்க தொடங்கி எங்க முடிவு கிடையாது. சிவத்துக்கு முடிவு கிடையாது. என்றைக்கும் உள்ள பொருள் இல்லையா? அதை தேடிக்கிட்டு விஷ்ணு என்ன பண்றாரு? பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டே கீழே போனாராம். அவரால் பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட கேட்டோமோ என்று சொல்லி அப்படி முடிவில்லாத அந்த இறைவனை என்ன பண்ண முடியாது? பாதம். ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. பாதம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏன்னா நீ எங்க முடியறியோ, நல்ல கவனிக்கணும், நீ எங்க இல்லாம போறியோ, ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி நுணுகி நுணுகி லயித்து லயித்து தவம் பண்ணி 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 துரியத்துல தோய்வுக்கு எவ்வளவு அளவு வேணும்னு நீங்க என்ன கேட்கவே கூடாது. நீங்க அப்படி பண்ணணும். துரியம் பண்ணீங்கன்னா நீங்க பண்ற துரியம் வேற, அது உங்களை பிடிச்சுக்கிறது வேற. நல்லா காட்டி கொடுத்துருக்கேன். புத்திசாலித்தனமா இருக்கணும். சும்மா நான் என்னமோ கொடுத்தீங்க நானும் பண்ணி பார்த்தேன், இந்த தவம் பண்ணி பார்த்தேன்லாம் வேண்டாம். அது நான் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா, அன்புள்ளங்களே, நான் நடத்துகின்ற பாடங்கள்ல ரொம்ப வலியுறுத்தி நான் மகிழ்ச்சியா எடுத்துக்கிறது பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகம் தான். அதுல இயமம் நியமம், என்ன தள்ள வேண்டியது தள்ளணும், கொள்ள வேண்டியது கொள்ளணும். ஆசனம், சிட்டரெக்ட் இன் ஏ பொசிஷன், ஆசனம். பிராணாயாமம், மூச்சை கவனிக்கிறது. பிரத்யாகாரம், புருவமத்திக்கு வந்துடும். 5வது நிலை என்ன? பிரத்யாகாரம்ன்றது நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். 5வது நிலை. 5வது நிலை என்ன? புருவமத்தியம். பிரத்யாகாரம்னா பார்க்கறது, சவுண்டு கேட்கறதுன்னு வெளியிலேயே ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க. இதுவரையில பிறந்ததுல இருந்து வெளியே தானே ஓடினீங்க. அப்படியே திருப்பி உள்ள நிறுத்துறது. வேண்டாத விஷயங்கள்ல போற மனசை திசை திருப்புறது வரைக்கும் ஆகினை பண்ணியாச்சு. இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப துரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரணை தியானம்னு 2யுமே கொண்டாந்து அட்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் துரியத்துல கொடுக்குறாரு. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? தாரணைன்னா என்ன, தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். அதான் துரியம் பேசு. தாரணைனா த கண்டினியூஸ் என்று பேர், வித்தவுட் எனி பிரேக். த கண்டினியூஸ் அப்படின்னா என்ன? அப்ப துரிதவம் பண்ணிட்டு பண்ணிட்டு ஏன்னு சொல்றமே, அது எப்படி? ஜஸ்ட் அ பிராக்டிஸ், தட்ஸ் ஆல். புரியுதா?
அப்ப நல்லா பயிற்சி பண்ண நாம பண்ணலனாலும் அங்க ஒரு அமிர்ததாரை ஒழுக்கு என்று நூல்கள்ல சொல்லப்படுது. அது அமிர்ததாரை ஒழுக்கு கிடைச்சிட்டா அவன் சாகவே மாட்டான், பிறவியே இறப்பே கிடையாதுன்னு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு பெரும்பொருளை பற்றி இப்ப பேசிட்டு இருக்கோம். என்ன கேட்டா அதுக்கு மேல பெரும்பொருளே இல்லை. அதனால்தான் நம்ம அண்டத்துல தவம் நடத்தும் போது கூட துரிய தவத்தை விட வேற எந்த தவமே நடத்துறது இல்லை. நீங்க கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய வாழ்வியல் வசந்த யோகாவில் துரிய தவத்தை தான் அதிகமா நடத்துது. என்ன காரணம்னா அங்க துரியதுக்கு என்ன இலக்கணம்? தன்னையும் மறவாமல். ஆகினுக்கு என்ன இலக்கணம்? ஆசான் உணர்த்தி ஆகின சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த அறிவு ஓர்மையில் நிலைத்தமர்ந்தது, அதுலயே லயித்தேன் அப்படிங்கிறது. சரியா? ஆனா துரியத்துக்கு விளக்கணும் தன்னையும் மறவாமல். இப்ப நீங்க தவம் செய்றீங்க, கொஞ்சம் உடம்பு அசதி. நான் அன்னைக்கு எங்கும் நிறைய அலைஞ்சிட்டு வந்துருக்கீங்க வெளியூர்லாம், உடம்பு அசதியா இருக்கு. நீங்க துரியத்துல நின்னாலும் கொஞ்சம் உங்களை அசந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னீங்கன்னா என்ன ஆச்சு? என்னங்க அப்படி அப்படின்னு விழுந்தா இப்ப என்னாச்சு? ஒரு ஸ்டெப் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தவங்க கேட்டாங்க, துரியத்துக்கு தவத்துக்கு உட்காந்தாதான் நல்ல தூக்கம் வருதுங்க என்னங்கன்னு கேட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. தூக்கம் வந்தா எங்க பாட்டி சொன்னது, தூக்கம் வந்தா தூங்கி தீர்த்துருங்கன்னா. முதல்ல என்ன பண்ணினோம், உடம்பு தூக்கம் கேட்குது. நீ என்ன பண்ணக்கூடாது, சோமு சார் தவம் பண்ண சொன்னாருன்னு உட்காந்துட்டு அங்கேயே நில்லுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க கூடாது. இந்த உடம்ப நல்லா கிடத்தி போட்டு சபாசனம் பண்ணி நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டீங்கன்னு வைங்க. இப்போ உடம்பு பிரிஸ்க் ஆயிடுச்சு. காலையில என்ன பண்றீங்க, 4 மணிக்குள்ள எழுந்துச்சு உட்காடுறீங்க ஜோரா. இப்போ உடம்புல எந்த அசதி இல்லை, கலப்பு இல்லை. ஆகினே ஒரு 5 நிமிஷம் சம்பிரதாயத்துக்கு நின்னா போதும், புரியும் வந்துடுறீங்க. 10 நிமிஷம் நின்னாலும் போதும், புரியும் வந்துடுறீங்க. அப்ப நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, தாரணை என்று சொல்லக்கூடிய த கண்டினியூஸ் வித்தவுட் எனி பிரேக் அந்த உணர்வு நிலைப்பட்டு விடும். இப்ப சொன்னோம் இல்லையா, சுழற்சி. ஒரு டாட்டாய்ஸ் கொசுவத்தி சுருள் மாதிரி, இல்லைன்னா பழைய படத்துல இந்த பழைய ஞாபகம் வர்றத பிளாஷ்பேக்கு சுத்தி காட்டுவான்ல, அது மாதிரி மைய புள்ளி வச்சு சாயின்னு ஒரு சுத்தல் கவனிங்க. இது மாதிரி மூளையினுடைய செல்கள்ல சுழன்று கொண்டு இருந்த அந்த எனர்ஜி, நீங்க எனர்ஜி அங்கதானே போக்கஸ் பண்ணிருக்கீங்க, அது நல்ல மைய புள்ளியாகி அங்க மூளையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு பேரே மாஸ்டர் கிளாண்டு தான். அதுக்கு மேல இது கிராண்ட் மாஸ்டர் கிளாண்டு. எது? பினியல். ஏன்னா பினியல்ன்றது தான் மெலோட்டனின் என்ற திரவத்தை சுரக்குது. இன்னும் பல விஷயங்களை அது செய்து. மெலோட்டனின்ங்கிறது என்னன்னு கேட்டா, வயதாவதன் காரணியை தடுக்கிறதுன்னு சயின்ஸ் சொல்லுது. இங்க நின்று தியானம் பண்ணவனுக்கு வயசாகிறது குறையுது, யோகா பண்ணவனுக்கு தளர்ச்சி, ரிஸ்கா இருக்க முடியும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அவ்வளவு சிறப்பு அது. த கண்டினியூஸ் அங்க நிற்கிறப்போ தாரணைன்னு சொல்லிட்டேன்னா. அப்புறம் தியானம்னா நான் நிக்கிறேங்கிறத விட்டுட்டு நான் தவம் பண்றேன். நீங்க கேட்டா நான் துரியம் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க துரியம் பண்றேங்கிறது என்ன கேட்டா தப்பும்பே. ஏன்னா என்ன இலக்கணம் சொன்னேன், தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையா. தன்னை மறவாமல்ன்றதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன்னா, தூங்கிட்டா தன்னை மறந்துட்டீங்க. பிற ஒன்றையும் நினையாமல்னு. இதுக்கு ஆழியார்ல ஒரு விஷயத்த அப்படியே மேடையில் நடந்து சொல்றேன். தவம் நடத்துறாங்க சாமிஜி. அவன் தவம் முடிச்சுட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? சில பேர் எப்ப தெரியுமா ரொம்ப நல்லா தவம் பண்றாங்கன்னு கேட்டாங்க. என்னமோ சொல்ல வர்றாரே சாமின்னு பாது. உண்மையா அவர் வாயிலிருந்து வந்தது. தவம் முடிக்கும் போது என்ன சொல்லுங்கன்னா, இப்பொழுது தவத்தை நிறைவு செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்னா, வெளியில சுத்திட்டு இருப்பான். ஓ, தவத்துல இல்ல நாம உட்காந்துருக்கான். இப்ப அங்க போயிட்டு இருந்தான் பாருங்க, அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், கடை வாங்கணும், இல்ல கல்லாப்பெட்டி பார்க்கணும், விட்டுட்டு ஒழியாது இப்பதான் இங்க வந்து நிப்பானா. இப்படி சொன்ன உடனே தான் சில பேர் நல்லா தவம் பண்றாங்கன்னு சொன்னார். புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து பிற ஒன்றை நினைந்த நிலை.
தன்னையும் மறவாமல் பிறவொன்றை நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை. அப்படின்னா ஒரு காற்று அசைவற்ற அறையில தீப சுடர் எரிகிறதுன்னா எப்படி இருக்கும்? அது விளங்கி கொண்டிருக்கும், எரிந்து கொண்டு இருக்கும், சுடர் ஒளிர்ந்து கொண்டு இருக்கும். அது சுற்றியுள்ள பொருள்களையும் நாம பார்த்து உணர பண்ணும். ஆனா அது அசைவற்று இருக்கும், காற்று அசைக்காம அசைவ. அது போல நாம இங்க நிக்கிறது. தன்னையும் மறவாமல் பிறவன்றையும் நினையாமல். அடுத்த வார்த்தை என்ன? தான் தானாய். இதை எழுதியே வச்சுக்கணும், இந்த வரிய எழுதியே வச்சுக்கணும், மூளையில இல்ல பேப்பர்ல. தான் தானாய் நின்ற நிலைன்னா என்ன அர்த்தம்னா, அங்க நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான் இருக்கன்னா என்ன அர்த்தம்? துரியம் பண்ணிக்கிட்ட அங்க வேற ஏதாவது நினப்பு வந்தா நீ துரியத்தை விட்டு இறங்கிட்ட. துரியம் பண்ணிக்கிட்டே நீ உடம்பு அசந்து தூங்கிட்டேன்னா நீ அந்த ஸ்டெப்பை விட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே வந்துட்ட. ஜாக்கிரம், சொப்பம், சுழுப்தி, துரியம். துரியத்துக்கு நிக்க சொன்னா நீ சுழுப்தியில நின்றுட்ட, நல்ல தூக்கத்துல நின்றுட்ட. வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் புரிஞ்சுக்கணுங்க, வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப இதுதான் நயன தீட்சை என்று சொன்னார்கள். இங்கேதான் பினியல் கிளாண்ட் இருக்குது. இதை சகசர தளம் என்று சொன்னார்கள். அதாவது 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்றாரு. என்னங்க இது? முதல்ல ஓரிதழ் தாமரை, இருதழ் தாமரைன்னு கணக்கு, 4 இதழ் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஆகினை கடந்து இது என்னன்னா 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு ஏன் சொல்றாங்க? 1000 பெட்டல் லோட்டஸ், சகசிரஹாரம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில, சான்ஸ்கிரிட்ல. அப்ப இது என்னன்னா நம்ம மூளையில இருக்கக்கூடிய கொடானு கோடி செல்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் எங்கிருந்து வந்திருக்கு? ஒன்னது மட்டும் இல்ல, உங்க அப்பா இருது, அம்மாவுது, அம்மாவோட அப்பாவுது, அப்பாவோட அம்மாவுது, அம்மா அப்பாவுது. பாருங்க, நானு, எங்க அம்மா அப்பா 3 பேராச்சா? அப்பாவோட அம்மா அப்பா 3 2 5 ஆச்சா? அம்மாவோட அம்மா அப்பா. இதாங்க 7 பிறவின்னு சொல்றது. ஏன்னா ஜெனடிக்கல் சயின்ஸ் படி ஒரு பாரம்பரையில ஒடுங்கி இருந்த அந்த பண்புகள் ஒரு ஒரு ஜெனரேஷன்ல ஒடுங்கி இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் வரும். அதுதான் கருவியல், ஜெனடிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம எங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பதிவுகளை? நம்ம முன்னோர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டேன், அவங்க முப்பாட்டேன், வழி வழியா வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்கெல்லாம் நல்ல புத்தியோட இருந்தா நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஆன்மீகத்துக்கு வரணும், யோகம் செய்யணும், நல்ல புத்தி வந்திருக்கும். அவங்கெல்லாம் வேற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சத்தியமா சொல்றேன், அதுதான் இங்க வேலை செய்யும். இப்ப உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஆனா நீங்க யோகம் பண்ணி பதிவு நீக்கம் பெற்று அப்புறம் இஷ்யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க, உங்க குழந்தைங்க சிறப்பா இருக்கும். நீ கல்யாணம் பண்றதுக்கு முந்தி என்னவெல்லாம் ஆட்டம் போட்டியோ அதெல்லாம் அதுகிட்ட வித்து பதிவுல போயிடுது. அதுக்கப்புறம் நீ தவம் பண்ணி நீ தூய்மை அடைஞ்சா நீ இறைநிலைக்கு போகலாம். ஆனா அதுக்கிட்ட பதிவை நீ விட்டுருக்க. இப்பத்தான் அடுத்த பதிவுகளும் அடுத்த ஜெனரேஷனும் தூய்மை ஆவதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியம். நான் மட்டும் நல்லா இருந்த பிரயோஜனம் இல்லை. நான் 3 பெத்தேன், ஒரு பொண்ணு 2 பையன். நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நான் தவம் பண்ணி பெற்றுக்கிறேன்னா எனக்கு இளமையிலேயே கிடைச்சது தவம். பிறகு முடிஞ்ச வரையில நான் என்ன பண்ணிட்டு தான் விசுவாஸ் கொடுத்துருக்கேன். இதே நிலை எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுல ஹவு டு பிஃபோர் மேரேஜ் அவங்க இல்லற வாழ்க்கைக்கு முந்தைய அவங்க எப்படி பியூரிஃபிகேஷன், தவம் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க இஷ்யூஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்றத பத்தி விளக்கியிருக்கேன்னு வைங்க. சரி, அதனால்தான் இதை வழி வழியாக வருகிற பதிவுகளை சஞ்சித பதிவுன்னு சொன்னாங்க. சஞ்சிதம், வழி வழியாக வருகிற பதிவுகள் சஞ்சித பதிவு என்று பெயர். புரியுதா? அடுத்தது இதுல ஓஷோ உள்ளுணர்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் வச்சிருக்கேன், என்னால படிச்சு முடிக்க முடியல. அவ்வளோ விஷயங்களை சொல்றாரு. எனக்கு இப்ப படிச்சு உள்ள வாங்கி ஹின்ஸ் எடுத்து இல்லை. ஆனா நான் அந்த இடமெல்லாம் உணர்ந்திருக்கேன். என்னன்னு கேட்டா, இந்த உள்ளுணர்வு அல்லது விழிப்பு நிலை என்று சொல்லும்.
புரியுதுங்களா? இப்ப உங்க மனசு தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டாந்து மோதுறாரு. மோதும் போது என்ன ஆவீங்க நீங்க? கலங்கி போகாம, வாங்க, ஏன் டென்ஷனா இருக்கீங்க, உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் விஷயத்தை சொல்லும் போதே உங்களுக்கு அதுக்கான பேஸ் புரியும். அவர் எதை சொல்ல வர்றாருன்றதும் புரிஞ்சு போயிடும். அவர் சொல்றதுக்கு முந்தையே அவர் எதை பத்தி பேச வர்றாரு, என்ன சண்டைக்கு வந்திருக்காருன்றது புரிஞ்சு போயிடும். அப்ப அவருடைய பேஸ் புரியும் போது நீங்க அதை தெளிவா ஹேண்டில் பண்ணி அப்பவே கொடுத்துடலாம். இது எப்படின்னா, நாங்கள் ஒரு 200, 300, 400 மாணவர்களுக்கு வகுப்படுத்திருக்கோம். கேள்வின்னு கேள்வி நேரம் கொடுப்போம். அந்த கேள்வியை வைத்தே மாணவர்கள் எந்த கேடர்ல இருக்காங்கன்னு நாங்க புரிஞ்சுக்க முடியும். சில பேர் ரொம்ப அடிமட்டத்துல கேள்வி கேட்பான். துரியம் மேல போனாதான் ஆழியார்ல வந்து கோர்சஸ் இருக்கு. அதே ஒழுங்கா பண்ணாம அங்க வந்துட்டு அங்க பணம் கட்டின்னே வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப அவன் கேள்வியை பார்க்கும் போதே என்ன இவ்வளவு கீழே போய் கேள்வி கேட்கிறான்னு எங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் நான் உடனே நீங்க எந்த ஊர் மன்றம்னு கேட்பேன். அப்ப அந்த மன்றத்துல ஒழுங்கா பாடம் நடத்தலைன்னு அர்த்தம். இது வந்து நான் மேடையில ஆழியார்ல அனுபவிச்ச ஒரு விஷயம், அதுக்காக சொல்றேன். ஆகையினாலே இந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடியதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ட்யூஷன் என்று பேர். அதுக்கு பேர் என்ன? இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. யாருக்கு வேணும்? இப்ப ஒரு பையன் தானே படிச்சுக்கிறான்னா தேவையில்லை, டியூஷன் தேவையில்லை. சரியா படிக்காத பையனுக்கு என்ன வைக்கிறீங்க? வெளியில இருந்து ஒரு ஊக்கப்படுத்துறது. டியூஷன் தனியா வாத்தியார் வச்சு கொஞ்சம் அவனை நல்லா படிச்சு ஊக்கப்படுத்துங்க. அப்ப இங்க தானா உள்ளுக்குள்ள இன்ட்யூஷன் வராதவனுக்கு அந்த கல்வியை, அந்த கலையை, அது இசையாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், பாடமாக இருக்கட்டும், இல்லையா சயின்ஸா இருக்கட்டும், கணக்கா இருக்கட்டும், அவனா ஆர்வம் வச்சு உள்ள போனா அவனுக்கு எல்லாம் புரிய போகுது. அது இல்லாதவனுக்கு வெளியில இருந்து கொடுக்கறது டியூஷன். இன்ட்யூஷன் என்ன இப்ப புரியுதா? உள்ளுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு வந்துடும், அது நம்மள நடத்தும். அது துரியத்துல கிடைக்கும், கிடைக்க முடியும், கிடைச்சே ஆகணும். அப்ப கிடைச்சிட்டா நீ தான் பெரிய யோகி, போப்பா. அந்த இடத்துக்கு நீ வந்துட்டா நீ ஏங்கிட்ட பாடம் கேட்க வர வேண்டியதில்லை. எவ்வளவு அழகு பாருங்களேன், எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்களேன். அந்த நிலை எனக்கு கிடைச்சது, எனக்கு குரு கொடுத்ததுக்குள்ள எனக்கு கிடைச்சது. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு தோய்வு பெறணும், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால இதைதான் மகாபாரதத்துல துரிய சபை என்று சொன்னாங்க. மகாபாரதத்துல என்ன சொன்னாங்க? துரிய சபைன்னாங்க. அது துரிய சபை விளக்கம் இப்ப பெரிய விஷயம்தான். ஆனா உதாரணம் பெரிய உதாரணம். நல்ல விஷயம் என்னன்னா, ஐவருக்கும் பத்தினி பாஞ்சாலின்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி ஐவருக்கும் பத்தினியா இருந்தா எப்படி பாஞ்சாலி? நல்லாவா இருக்கு? கதை இடிக்குது இல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஐவர்ன்றது 5 புலன்கள். ஆன்மா தான் இங்க திரௌபதி. இந்த ஆன்மா பதிவுகள்ல மாட்டிக்கிட்டு ஆழ்ந்து போய் அதை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. புலன் பதிவுகளை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அப்ப அதை தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. எழுப்பி துயில் நீங்க செய்தல். அதுதான் எது துயில் நீங்க செய்துன்னா துர்சாதனைகள். பிரிச்சு எழுதிக்கோங்க. துர்சாதனைகள் தான் துச்சாதனைன்னு ஒருத்தன் வர்றான் அந்த கதையில. என்ன பண்றான்? ஆன்மாவை, திரௌபதிய துகில் உரியறான். துகில் உரியறான்னா துணியை இழுக்கிறான், அவளை நிர்வாணப்படுத்துறான்றது அர்த்தம் இல்லை. ஆனா நிர்வாணம் வந்துருங்கிறது உண்டு. நிர்வாண நிலைன்னு நம்ம யோகாவில் உண்டு, அது வேற விஷயம். அப்ப அப்ப துகில் கலைதல்னா என்னன்னு கேட்டா விழிப்புணர்வு. இப்ப சொன்னல விழிப்புணர்வு வந்துருக்கு. அப்ப எண்ணம் சொல் செயல்கள்ல உனக்குள்ள விழிப்பு வர்றதுக்கு இந்த இடத்த கொடுத்தாச்சு பயிற்சி. விழிப்பா இருந்துகிறது ஓம் பொறுப்பு, நல்லா வாழ்ந்துகிறது ஓம் பொறுப்பு. எனக்கு இதுக்கு மேல வேலையே இல்லை தம்பி. எனக்கு என்ன வேலை கிடக்கு? துரியம் கொடுத்துட்டேன்னா நீயாச்சும் துரியமாச்சு. வேணா அப்பப்ப டவுட்டு கேட்க வந்தா நான் சொல்றதுக்கு எனக்கு போயிருக்கும். ஆனா யார் ஒருவர் துரியாதீதமே எடுத்துட்டாரோ அவங்களுக்கு இறைநிலையே கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, ஜாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியம் தானே பேசிட்டு இருக்கோம். துரியாதீதமும் உட்பட அவஸ்தையே, அவஸ்தைகளில் ஒன்றுன்னு சொன்னா இல்லையா? 4வது நிலைன்னு. அப்ப துரியாதீதம் 5வது நிலையும் அவஸ்தையே. அவஸ்தைன்னா என்ன?
நீங்க சொல்றீங்க, உங்கள்கிட்ட நல்லா இந்த மாதிரி பொழுதுல வந்து மாட்டிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு மணிக்கணக்கா என்ன பேசி ரம்பம் போட்டு இதே பெரிய அவஸ்தையான்னு சொல்லிடாதீங்க. புரியுதா? அப்ப அவஸ்தை என்று சொன்னால் துன்பம். எது துன்பம் இல்லாத நிலைன்னா அந்த விழிப்புணர்வு, நம்மள நாம நடத்திக்கிறதுக்கு தைரியமும் வல்லமையும் அதுக்கு லிங்கும் பெற்றா நாம தான் அங்க ராஜா. அந்த இடம் தான் அது. புரியுதா? அதனால இதை விழிப்பு நிலை உள்ளுணர்வுன்னு ரெண்டா சொல்லியிருக்கேன். இதை பின்னாடி உங்களுக்குள்ள இதை வேலை செஞ்சு பாருங்க. அடுத்து துரிய சபையை பத்தி சொல்ல வந்தேன் இல்லையா? அப்ப ஆமா, பஞ்சபாண்டவர்களுடைய சபையில 5 புலன்களும் தலை குனிஞ்சு போய் நிக்குது. 5 புலன்களும் தலை குனிஞ்சு போய் நிக்குது. ஆன்மாவை இப்படி சிக்க வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்ப துச்சாதனைகள் என்ற துச்சாதனை தொழில் உரையிறான். சரியா? ஆன்மா என்ன பண்ணுது? அப்ப நான் எனது பிடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் ஆன்மாவுக்கு விடை கிடைக்கல. நான் எனது ஏமானம் நான் அப்படின்னு நான் பிடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் விடை கிடைக்கல. நான் விட்டுட்டு இதுக்கு மேல என் கையில ஒன்றும் இல்லை, கிருஷ்ணா இறைவா நீயே பார்த்துக்கோன்னு கையை தூக்கணும் போது என்னாச்சு? தொழில் வந்தது. அப்போ இங்க மானபங்கம் மாறியதுன்னு கதையில சொல்றாங்க. இங்க அந்த விழிப்புணர்வு அதுதான். அது பெரிய சபைக்கு விளக்கம் சிம்பிளா சொல்லியிருக்கு. சரி, அப்ப இதை இலக்கணம் முதலே சொல்லிட்டேன், மறந்துடக்கூடாது. எந்த நிலையிலையும் எப்ப கேட்டாலும் தூக்கல தட்டி எழுப்பி கேட்டாலும் வாய்ப்பாடு சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல பள்ளிக்கூடத்துல வாதியாரு. அது மாதிரி உங்களுக்கு என்ன புரியறதுக்கு இலக்கணம்? தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை புரியும். அப்ப அங்க என்ன இருக்கு? தான் மாத்திரம் இருக்கிறோம், நாம மட்டும் இருக்கிறோம். அந்த சிங்கிள் பர்சன் அது மட்டும் தான் இருக்கணும். சிங்கிள் பர்சன் நான் தவம் பண்ணும்போது எனக்கு காட்சி தெரிஞ்சதுன்னு சொன்னாலும் தப்பு தானப்பா. ஒருத்தர் சொன்னாரு, நான் கண்ணை அவனுடைய தவம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒளி தெரிஞ்சதுன்னாரு. அப்புறம் அப்படியே மஞ்சள் வண்ணமா மாறுச்சுன்னாரு. அப்புறம் சிகப்பா மாறுச்சுன்னாரு. அப்புறம் பொன் வண்ணமா மாறுச்சு, தங்கமா கத கத கதகன்னு தெரிஞ்சதுன்னாரு. அட கண்ணை மூடி உக்காரியா கலர் பார்க்காதன்னு, கண்ணை மூடிட்டு கலர் பார்க்கறியா நீன்னு கேட்டேன். அது தவறு தான். ஏன்னா காண்மான் காணப்படும் பொருள் மூன்றும் அற்ற இடம் ஒண்ணு வருது. அந்த இடத்துக்கு போறதுக்கான பயிற்சி தான் துரியம். புரியுதா? அப்ப அங்கேயே நீ தான் மட்டும் இருக்கிறோம்னா வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? ஆகையினால அன்பு உள்ளங்களே, இந்த நிலையை பற்றி யோக நூல்கள்ல என்ன சொல்லுதுன்னு நாம கொஞ்சம் இந்த நேரத்துல சிந்தித்தே ஆக வேண்டும். சரியா? யோகத்துல ஓங்கிய பர ஜீவ ஐக்கியம் உணர்ந்திடும் உணர்வால் அன்றி வீங்கிய கர்மத்தாலும். நீ என்னமோ போய் கோயில்ல போய் சடங்கு பண்ணிக்கிட்டு இருப்பீ, இல்ல யாகம் பண்ணு, யோகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு. புரியுதா? வீங்கிய கர்மத்தாலும் வேறு உபாசனையினாலும் ஓங்கிய முக்தி பேற்றை ஒன்றுவது ஒன்றுமில்லை என்று விவேக சூடாமணி சொல்லுகிறது. புரியுதா? இன்னொன்னு, 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் 8000 ஆண்டு பாருங்க யோகா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கண்ணார் அமுதினை கண்டறிவாரில்லை. அந்த அமுது சொன்னல, அமிர்ததாரை ஒழுக்கு, நல்லா சொல்லலை அந்த இடத்த, நான் சரியா முழுமையுமா சொல்லலை. அமிர்ததாரை ஒழுக்குன்னா கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி இந்த 2 கோடும் சந்திக்கிற இடம். உள்ளுக்குள்ள உள்நாக்கருக்கு ஒரு அங்கலம் மேல, இல்லையா? இப்ப நீங்க மூச்சு நல்ல பயிற்சி பண்ணவங்களுக்கு தெரியும். மூச்சு உள்ள போறது வர்றது அந்த உள்நாக்கருக்கு ஒரு அங்கலம் மேல தெரியும் இல்லையா? அதுதாங்க மனோன்மணின்னு சொன்னாங்க. இப்ப அதுதான் பினியல் கிளாண்ட். அப்ப கண்ணுக்கு மூக்கடியோ காதோரம் மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவருக்கு கண்ணமா காரணங்கள் மெத்த உண்டுன்னு பாடியிருக்காங்க. அப்ப அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அது மாறாத இனிய உணர்வு, ஒரு ஏதோ அமிர்ததாரை, அதாவது இனிய ஒழுக்கு அங்கிருந்து விழுந்துட்டே இருக்க மாதிரி. அதாவது பாகு காய்ச்சுவாங்க இல்லையா? சர்க்கரையை தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சுவாங்க. பாகு பதம் பார்ப்பாங்களே, எப்படி நல்லா கெட்டியா வந்துருச்சான்னு பார்த்து அப்படி தூக்கி ஊத்தினா சொட்டு சொட்டா விழாம கண்டினியூஸ் அது இறங்கணும், கண்டினியூஸ் அது இறங்கணும். அப்ப வித்தவுட் அது போல இங்க உங்களுக்கு உணர்வு கண்டினியூஸா பெற்று விட்டால் இப்ப அதுதான் தாரணை தியானம்.
ஓகே, ரைட். இதுதான் 8000 ஆண்டும் யோகம் இருந்தாலும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை என்று சொன்னார்கள். அந்த அமுதை பற்றி பேசின இடம். ஒலிபடரும் பத்திரகிரியார் சொல்றாரு, ஒலிபடரும் குண்டலினியை உண்ணி உணர்வால் எழுப்பி சுழுமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம்னு பாடுறாங்க. புரியுதுங்களா? அதனால ஆக்கினைக்கு வர்றதே பெரிய கஷ்டம்னு அந்த நாள்ல இருந்தது. உங்களுக்கு ஆக்கினை கொடுத்தாச்சு. சாய சரக்கு எடுத்து சாதலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து வாலுழுவை நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டார் புருவத்து இடைநடுவே இட்ட போட்டாலே இவ்வேஷம் ஆழிடி. இந்த நிலைமை எனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு பாடுறாங்க அழகுனி சித்தர் பாடல்ல. சரியா? இன்னொன்னு, நான்லாம் குடும்பத்துல தானே இருக்கேன். நீங்க சொல்ற அளவுக்கு நிக்க முடியுமா? நான் ஒரு குடும்பத்துல இருக்கேன், வேலை பார்க்குறேன், பிள்ளைக்குட்டியை பார்க்குறேன், குடும்பத்தை பார்க்குறேன், ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஒன்றும் டவுட் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்லறத்து இருந்தும் இதயம் அடக்கிய வல்லவன் தானே மகாயோகி என்று சொல்றாங்க. பாருங்க, குடும்பத்துல இருந்துட்டு அவன் என்ன பண்ணலாம்? புலன்களை அடக்கி அந்த எங்க நிக்கணுமோ நிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா துறந்து போனாதான் யோகம்ன்றது இல்லை. குடும்பத்துல இருந்துட்டும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா துறந்துட்டு போய் ஒருத்தர் செஞ்சு சாதிச்சான்றதை விட இங்க இல்லறத்துல இருந்துட்டே இதையும் ஜெயிச்சா அதையும் ஜெயிச்சான்னு சிறப்பு தானே. அதனாலதான் துறவரத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இவன் இல்லறத்தையும் ஜெயிக்க முடியும் இந்த ஆற்றல் இருந்தா. புரியுதுங்களா? ரைட்டு. ஆகையினால இதைதான் காலும் தலையும் ஒன்றென கலந்திடும் நாலாம் நிலையென நாடு என்று குமரகுருபரர் பாடியிருக்கார். ஆதாரங்கள்லாம் கொடுத்துடுறேன். நான் சொல்றது புரியுதா? காலும் தலையும்னா என்ன சொல்லுங்க பாப்போம். இது யாருக்கு விளங்கும்? காலும் தலையும் எப்படி ஒன்றா கலக்கும்? கால்ன்றது இந்த இடத்துல வாசி. பயிற்சியின் மூலமாக தலை நம்ம உச்சி இங்க உள்ளுணர்வு பெற்று அந்த இறைவனுடைய திருவடியை புரிஞ்சுக்கிட்டோம்னா காலும் தலையும் ஒன்றென கலந்திடும் நாலாம் நிலை துரியம் என்ற நாடு என்று குமரகுருபரர் பாடியிருக்கார். சரியா? துரிய சபை விளக்கம் சொல்லிட்டேன். அது ஆன்மாங்கிறது திரௌபதி, புலன்கள் என்பது பஞ்சபாண்டவர், துரிய சபை என்பது துரியோதன சபையை குறிக்கும், துர்ச்சாதனைகள் என்று சொல்லக்கூடிய துச்சாதனனை பதிவுகள் நீங்குவதை குறிக்கும். அப்ப அந்த துகில் களைதல் என்பது ஆன்மா விழிப்பு பெற்றதை குறிக்கும். துகில் களைதல் என்பது சரியா? கிருஷ்ணருங்கிறது அந்த ஆணவம் போன இடத்துல இறைவன் அருள் கிடைத்தது என்பதை குறிக்கிறது. சரியா? அதனால்தான் தவம் வேண்டும், ஆனா ஞானம் தலைப்பட வேண்டியது. இப்ப இவ்வளவு விளக்குறதுக்கு கொடுத்துதான் துரியம் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் இவ்வளவு விளக்கம் எல்லாமே நான் மட்டும் பயிற்சி மட்டும் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் நிற்பீங்க. அதுக்கு தத்துவ விளக்கம் வேணும். துரியம் என்றால் இலக்கணம் தன்னையும் மறவாமல் பிறவன்றையும் தான் தானா நின்ற நிலைன்னா அது வந்துருச்சான்னு நீங்க தான் வெரிஃபை பண்ணிட்டு துரியாதத்துக்கு வர்றேன்னு எனக்கு சொல்லணும். இனிமேல் துரியாதம் கொடுக்கறதுக்கு நான் உங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். யார? உங்களை நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நீங்க துரியம் பண்ணி 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 என்னுடைய முன்வினை பதிவுகள்லாம் நீங்கிட்டேன். எனக்கு நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஊரு குறையும் இல்லை, எல்லாம் தெளிவா இருக்கு, பாடமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா பாடம் கேட்டு அழுத்து போச்சு, நல்லா எல்லா ஆங்கிள்லையும் தெளிவாயிடுச்சுன்னா அப்ப ஞானமும் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் எடுத்து ஒன்றாய் கிடக்கும் மரம் பெரும் பாழ் உழப்பு இல்லை அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று அங்கு இன்ப துன்பங்கள் சற்றும் கலைந்து பசையற்றால் அன்றே அங்கே அப்போதே வீடு, அதுவே வீடு, வீடாமே அதுதான் துரியாதீதம். அதை பற்றி பின்னர் பேசுவோம். அப்ப துரியத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. சரியா என்று சொல். ஆகையினாலே இதை அப்பர் பெருமான் பாடுறாரு. யாரு? உங்காளு. உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக, உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக மடம் படு உணர் நெய்யட்டி, உணர்வு என்ற நெய்யை ஊற்றி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் ஞான தீயால். இப்ப பேசிட்டு இருக்காதுன்னா ஞானம். கடைசியில விடிய விடிய ராமாயணம் கேட்டு அப்புறம் ஞானம்னா என்னன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்டுறாதீங்க. அது அப்புறம் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பனான்னு கேட்டான்ற இடத்துக்கு வந்துடும். இப்ப பேசிட்டு இருக்கிறது தான் ஞானம், அறிதல் தான் ஞானம், புரிந்து கொள்றது தான் ஞானம். அப்ப இடம்படும் ஞானத்தீயால் எரிகொள எரிந்து நோக்கில் கடம்பமா காளை. யாரு? சிவபெருமான். கடம்பமா காளைன்னா காளை மேல இருக்கவே
சிவபெருமான். கடம்பமா காளை தாளை சிவனுடைய திருவடி. கடம்பமா காளை தாளை கடல் அடி காணலாமே. இங்க இறைவன் திருவடி தெரியும். அப்ப நீ இல்லாம போயிடுவ, நீ மிச்சம் இருக்க மாட்ட. சரியா? வாழ்க வளமுடன். இதுக்கு மேல வார்த்தை வேண்டியதில்லை, இதுக்கு மேல பாட வேண்டியதில்லை, இதுக்கு மேல விளக்கம் வேண்டியதில்லை. எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இன்றைக்கு துரியத்தை பற்றி நான் பேசினது. சரியா? இன்னொரு பாடல் பார்ப்போம். நித்திரையும் பார்த்த நினைப்பு மற்றும் நித்திரைன தூக்கம். பார்த்த நினைப்புன்னா ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லாம நித்திரையும் பார்த்த நினைப்பு மற்றும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் நான். அதான் துரியம். சரியா? அதே போல திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு, ஓடினேன் ஓடி நாடினேன் நாடி உணர்வெனும் பெரும்பதம் நான் கண்டு கொண்டேன் என்று பாடுறாரு. புரியுதா? நம்ம நாராயணாய என்னும் நாமம். இப்ப பேர் அங்க இல்லை, ஒலி இல்லை, மந்திரம் இல்லை. அது என்னன்னா, ஓடினேன் ஓடி நாடினேன் நாடினா இந்த நாடி சுழுமுனா நாடி, அதுக்கு மேல அந்த திணல் காண்டை குறிக்கும். புரியுதா? இந்த அளவில் புரிய விளக்கம் போதுமானது என்று நினைக்கிறேன். அதனால நண்பர்களே, நீங்கள் ஒழுங்காக ஆக்கினை பண்ணி வில் பவர் கிடைச்சாச்சு, மனசு அங்கங்க ஓடாம நிக்க முடியுதுன்னா தென் ஒன்லி நீங்க துரியம் எடுத்துக்கிறீங்க. இப்போ துரியம் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு மேல அந்த இடைவிடாத அமிர்ததாரை ஒழுக்கு பெறுவதும் தாரணை பெறுவதும் த கண்டினியூஸ் இருக்கிறதும், அப்படி இருக்கிறதுனால நீங்க அந்த உள்ள சமநிலை மனம் உணர்ச்சிகள் எவ்வளவு வேணாலும் உங்களை மோதட்டும். நினைச்ச உடனே அப்படி என் பிள்ளைய பார்த்தா மனசு சொல்றோம்ல, உலகியல்ல என்ன சொல்றோம், என் பிள்ளைய நினைச்சிட்டா அவன் படுற கஷ்டத்தை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்ற எத்தனையோ பெரியவங்கள நான் பார்த்துருக்கேன். அவனுக்கும் வரும், அவன் பிள்ளைக்கும் வரும், அவன் அடுத்த இஷ்யூவுக்கும் வரும் தான். நீ தீர்வு காண முடியாது. ஏன்னா அது அவன் பிரச்சனை. உண்டா இல்லையா? அவன் பிரச்சனையை அவன் தான் பார்க்கணும். இதை சொன்ன ஒரு அம்மா கோவம் வந்துருச்சு. நீங்க என்னங்க நான் மட்டும் நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி சொல்றீங்க, என் பிள்ளைங்க நல்லா இல்லையே, பேர பிள்ளைங்க நல்லா இல்லையே, அவங்க பிரச்சனையை அவங்க பிரச்சனையை நீ டெல்ப் பண்றதுக்கு நீ அதிகாரி இல்லைன்னு சொன்னேன். புரியுதா? அளவில் போதும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான புதிய விளக்கத்தை இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். என்ன 1.5 மணி நேரம் ஆச்சா? போதும். இதுக்கு மேல பேசினா யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால பதிவை முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட உன்னதமான பெருநிலை துரியம் என்பது என்னை பொறுத்தவரை தான் நான் மன்றத்துல துரிய தவத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். இன்னும் பல வகை ஸ்வீட் ஸ்டால்ல தவங்கள் மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறத விட துரியத்துல நல்லா நின்று பதிவு நீங்கி பதிவுகளே இல்லாம போனா நீ பிரம்மந்தான்ப்பா. அந்த இடம் துரிய அதீதம், துரியாதீதம், துரியம் அது இதம் துரியாதீதம். அதை பற்றி பின்னர் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இந்த இறைநிலை இணைப்பிலே மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். துரிய விளக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க.